திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை. திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1261 முதல் 1270 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1261. அப்பதுவாக விரிந்தது சக்கரம், அப்பினில் அப்புறம் அவ்வனலாயிடும், அப்பினில் அப்புறம் ஆறுதம் ஆயல, அப்பினில் அப்புறம் ஆகாசமாமே. நீராக விரிந்து நின்ற சக்கரத்தின் அப்புறத்தில் அனலான தீயாக அமைந்திருக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் இடையினில் காற்றாக எழும் மண், நீர், தீ, காற்று என வந்த சக்கரத்தின் அப்புறமாயிருப்பதுதான் ஆகாயமாகும். இப்படி நீராக நின்ற சக்கரத்தில் இருந்தே எல்லா பூதங்களும் தோன்றி வந்தன. அதுவே மண்ணால் வந்த உடலில் நீரான எழுத்தாகி நீருக்கு பின் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் நின்றிருந்தன. பாடல் எண் 1262. ஆகாச அக்கரமாவது சொல்லிடில், ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவை, ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம், ஆகாச அக்கரம் ஆவதறிமினே. ஆகாய அக்கரம் ஆவது அகாரம் என்பதே ஆகும். அந்த அகாரத்தினுள்ளே பஞ்சபூத எழுத்துக்களான நமசிவாய எனும் 5 எழுத்தும் அடங்கி நிற்கின்றது. அந்த ஆகாய வெளியான அவ்வெழுத்தில் சேர்ந்து தியானிப்பதே சிவானந்தம் அடைய செய்யும். ஆதலால் ஆகாச அக்கரமான அகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது அறிவதற்கு அரிதான அகாரம். பாடல் எண் 1263. அறிந்திடும் சக்கரம் ஐயஞ்சுவிந்து, அறிந்திடும் சக்கரம் நாத முதலா, அறிந்திடும் அவ்வெழு தப்பதியோர்க்கும், அறிந்திடும் அப்பகல் லோநிலையாமே. அறியப்பட்ட அகாரத்தில் நின்ற சக்கரம் ஐயஞ்சு 10 ஒளிவட்டத்தால் ஆவது. அந்த சக்கரத்தை நாதத்தை முதலாக கொண்டு அவ்வொளியில் சேர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அறிந்திடும் அவ்வெழுத்தால் அதில் நின்ற பதியான ஈசனையும் உணரலாம். அறிந்திடும் இந்த அகார சக்கரம் சூரியன் நின்ற நிலையில்தான் இடம் கொண்டுள்ளது. பாடல் எண் 1264. அம்முதலாரும் அவ்வாதி எழுத்தாகும், அம்முதலாரும் அவ்வம்மை எழுத்தாகும், அம்முதல் நாளும் இரு நடுவன்னியே, இம்முதலாகும் எழுத்தவை எல்லாம். அகாரத்தில் ஆதி எழுத்தாகவும் 6 ஆதாரங்களில் ஓம் நம சிவய என நின்ற 6 எழுத்தும் அம்மை பராசக்தியின் எழுத்தாகும். அதில் 4ஆம் எழுத்தாகும் சிகாரமே ஒளியாகி இம் என்ற முதலான நாதமாகி எழுத்துக்கள் யாவிற்கும் மூல மந்திரமாகிய சக்கரமாக அமைந்துள்ளது. இம் எனும் நாதமே சிகார ஒளியாகும் என்ற உண்மையை உணருங்கள். பாடல் எண் 1265. எழுந்தவை 100 44 எழுத்தவை யாரது வண்ணடு வன்னி, எழுத்தவை அன்னடு வச்சுடராகி, எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே. இந்த எழுத்தையே 51 அக்கரமாக்கி 144 கட்டங்களில் அமைத்து சக்கரம் என்ப. அதே சக்கரம் உடம்பின் சூட்சமத்திலும் அமைந்து 6 ஆதாரங்களிலும் 6 எழுத்தாக இயங்குகின்றது. அதில் நடுவாகிய வன்னி எழுத்தான சிகாரமே சூட்சத்தில் நடுவான சுடராகிய சோதி ஒளியாக நிற்கின்றது. அதுவே எழுத்துக்கள் யாவிலும் முதலும் முடிவாகவும் இருக்கின்றது என்ற அறிவை அறியுங்கள். பாடல் எண் 1266. அந்தமும் ஈறு முதலானவையற, அந்தமும் அப்பதி நெற்றுடனாதலால், அந்தமும் அப்பதின் 3இல் அமர்ந்த பின்,
அந்தமும் இந்து கையாருடமானதே. முதலும் முடிவும் ஆகிய இரண்டான அகரமும் உகரமும் அற்று முடிவான நடுவில் மோனத்தில் நின்ற எழுத்தில் பதியாகிய ஈசன் எட்டான அகாரத்தில் நின்றுள்ளான். ஆதலால் ஆதியும் அந்தமும் அப்பதியும் ஆ உம் என்னும் மூன்றான ஓங்காரத்தில் அமர்ந்திருப்பதை அறிந்த பின் முடிவான அறிவு ஞானமாகி கைவசமானது. பாடல் எண் 1267. ஆவினமானவை 360 மாவினம் அப்பதினைந்தினமாயுறு மாவினம் அப்பதினெட்டுடனாயுறு மாவினம் அக்கதிரோன் வர வந்ததே. இந்த மூன்றான ஓங்காரத்தினால் தான் சூரிய சந்திர அக்னி மண்டலங்கள் தோன்றி காலங்கள் உருவாகி ஆண்டிற்கு 360 நாட்கள் என்றானது. அது சந்திரன் வளர்ந்து தேயும் 15 நாட்கள் என மாதத்தில் 2 பிரிவாயிடும். இவ்வுலகில் காலத்தினால் வரும் ஆன்மாக்கள் பதியான ஈசனுடன் சேர்ந்து 8ஆன அகாரத்தில் நின்றிருக்கும். சந்திரனை கொண்டு கணிக்கப்படும் 12 மாதங்களும் கார்காலம் இளவேனில் காலம் என வரும் 6 பருவ காலங்களும் சூரியன் உதிப்பதால் தோன்றி வர வந்ததே ஆகும். பாடல் எண் 1268. வந்திடும் ஆகாசம் 6 நாளிகை வந்திடும் அக்கரம் 30 ராசியும் வந்திடு நாளது 360 வந்திடு ஆண்டு வகுத்துரை ஔவியே. வானிலிருந்து வந்திடும் நாளிகை யாராகும்? வானில் தோன்றும் சூரிய சந்திர நட்சத்திரங்களை கொண்டும் பஞ்சபூத நிலைகளை கொண்டும் கணிக்கப்படும் நாளிகைகள் பகல் 30 இரவு 30 என 60 நாளிகைகள் ஆகும். அதில் ராசிகளாக இருப்பது 12 ஆகும். இவ்வாறு வருடத்திற்கு வந்திடும் நாட்கள் 360 வகுத்துள்ளதை அகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். சூரியன் செல்லும் 12 ராசிகளும் இவ்வாறே அறியப்படும். பாடல் எண் 1269. அவ்வினம் 3 மௌவாடாது வாய் வரும் செவ்வினம் 3 கிளர்த்தருவேரதாம் எவ்வினம் 3 தலைத்திடும் தண்டதாம் இவ்வினம் 3 ராசிகள் எல்லாம். அவ்வினமாகிய 12 ராசிகளும் 3 விதிகளாக வரும். அவை மேட வீதி, இடப வீதி, மிதுன வீதி என்ற 3 பகுப்பில் அடங்கும். இடபம், மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 4 ராசிகளும் மேட வகுப்பாம். கன்னி, துலாம், மிதுனம், மேடம் என்ற 4 ராசிகளும் இடப வகுப்பாம். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் என்ற 4 ராசிகளும் மிதுன வகுப்பாம். இவ்வாறாக சூரியன் சஞ்சரிக்கும் வீதிகளை 3 பகுதியாக சொல்லப்படும். பாடல் எண் 1270. ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்த பின் ராசியுள் சக்கரம் என்றறிவிந்துவாம் ராசியுள் சக்கர நாதமும் ஒத்த பின் ராசியுள் சக்கரம் நின்றிடுமாறே. இந்த 12 ராசிகளும் நமக்குள் ஆதார சக்கரங்களில் நிறைந்த பின் அது ராசி சக்கரம் விந்து எனும் ஒளிமயமாய் விளங்கும். அச்சக்கரத்துள் நாதமாகிய ஒளியும் ஒருங்கிணைந்து அமையுமானால் ராசிகளும் சக்கரங்களும் நன்கு நிலையாக நின்று இயங்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.